ஹலோ கைஸ், பேக் டு அனதர் நியூ வீடியோ. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி போல்ட் ஏர்பட்ஸ்ன்ட்டு ஒரு ஏர்பட்ஸ் அன்பாக்ஸ் பண்ணியிருக்கோம். ரைட்டு லெஃப்ட்டில் தமிழ் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அது பார்க்கலாம், மறக்காம பார்த்துட்டு வந்துருங்க. அது வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணி போட்டு ஒரு 5 நாள் கழிச்சு வேறு வீடியோலாம் போட்டிருப்போம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அந்த டாபிக் வந்துடுவோம். நான் வேறு எதுக்கோ போயிட்டுருக்கேன். சரி, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி எனக்கு அது போடுறதுக்கு ஒரு அளவு ப்ளூடூத் கம்ஃபர்ட்டாக இல்லை. சரின்ட்டு அதை விட்டுட்டு இப்போ நம்ம வாங்கிட்டு வந்திருக்கிறது ஒரு புது ஹெட்கியர்னு சொல்லலாம். ஆமாங்க கைஸ், அதுவும் அதுக்குன்னா கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி தான். ஆனால் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதுதான் இன்றைக்கி அன்பாக்சிங்லாம் நீங்கள் பார்க்குறது போர் அடிச்சிடும். நீங்கள் அன்பாக்ஸில் என்னென்ன ரிவ்யூ எல்லாம் ஒரு 5 to 10 days கொடுத்துட்டு ஒரு ஷார்ட்ஸில் அப்டேட் பண்ணுறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம வாங்கியிருக்கிற புது போட் ஹெட்கியரு. ஆமாம் கைஸ், நான் போட் தான் வாங்கியிருக்கேன். போன வாட்டி போல்ட்டுன்ற ஒரு இயர்பட்ஸ் வாங்கியிருப்பேன். சரி எதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஹெட்கியர் தான். அது பேர் எனக்கு சரியாக சொல்ல வரல. கேமிங்லாம் யூஸ் பண்ணுவாங்களே அந்த மாதிரி. அது ஒயர்டும் போட்டுக்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து அதை செப்பரேட்டாக ப்ளூடூத்தாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் நான் மெயினாக ஆர்டர் பண்ண ரீசனே. எனக்கு ஒயர்டும் வேணும் ப்ளஸ் ப்ளூடூத்தும் வேணும். அதனால தான் அதை ஆர்டர் போட்டேன். இது வந்து இதுக்கு முன்னாடி வாங்கினது வந்து வெறும் ப்ளூடூத் மட்டும்தான் இருந்துச்சு. எனக்கு ஒயர்டு கம்ஃபர்ட்டாக தான் இருந்துச்சு ஃபஸ்ட்டு. ஒயர்டுக்கும் ப்ளூடூத்துக்கும் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். சேம் அதே டிஃப்ரென்ஸில் தான் நானும் மாட்டினேன். எனக்கு அது சரியாக அதை யூஸ் பண்ண எனக்கு முடியல. அதனால தான் இதை வாங்கிட்டேன். நான் ஆர்டர் போட்டது பார்த்தீங்கன்னா போட் ராக்கர்ஸ் 450. இது வந்து கலர் வந்து வண்டர் உமன் கலர் ஆர்டர் போட்டிருக்கேன். ஏன்னா எல்லாமே ஸ்டாக் அவைலபிளில் இல்லைன்னு தான் வந்துடுச்சு. அதுக்கு தான் நான் இதை ஆர்டர் போட்டேன். கைஸ், நம்ம வாங்கினதுக்கான பில் ரெசிப்ட் லெஃப்ட் சைட் கார்னரில் போட்டிருக்கேன், பார்த்துக்குங்க. அவ்வளோதான் ஆச்சு. அதுவும் இல்லாமல் டெலிவரி சார்ஜ்லாம் ஆஃபரில் மைனஸ் பண்ணிட்டாங்க. டேக்ஸே 192 ருபீஸு. ஆனால் ரேட்டே கம்மி தான். ஆனால் டேக்ஸ் அவ்வளோ போட்டிருக்காங்க. போக போக அப்படியே உள்ளே பாருங்கள். கைஸ், ஃபஸ்ட்டு இதை செக் பண்ணும்போது 3800 சம்திங் ஆஃபரில் இருந்துச்சு. ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தா 1200 வந்துச்சு. சரி, நல்லா இருக்கேன், அதுவும் போட்டுது, நம்பி வாங்கலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். இதோட ரிவ்யூலாம் நான் போக போக சொல்கிறேன். வாங்க, அதுக்குள்ளே இது உள்ள என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு பார்த்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா 40mm டிரைவ் கொடுத்துருக்காங்க. அதுவும் சார்ஜ் போட்டிங்கன்னா 15 hours வரையும் யூஸ் பண்ணலாம். நல்ல ஒரு பேட்ரி பேக்கப் இருக்கும் இதில். அதுவும் இல்லாமல் சவுண்டு எல்லாம் பட்டன்ஸ் அதிலே கொடுத்துருப்பாங்க. இதோ இங்கே பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். இங்கேயே ஒரு கொஞ்சம் பட்டன் கொடுத்துருக்காங்க. நான் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிட்டு அதில் காட்டுறேன். கார்னரில் தந்திருக்காங்க, தெரியுதா? அங்கே தந்திருக்காங்க. இது நீங்கள் சார்ஜ் வேணாலும் போட்டிருக்கலாம். இதுக்கு அடியிலேயே ஒயர் இருக்கும். வாங்க, அது திறந்து அப்படியே பார்க்கலாம். இப்போ பிரிச்சுட்டேன். மேலே ஒரு ஷீட் மாதிரி கொடுத்துருக்காங்க, டிரான்ஸ்பரன்ட் ஷீட் மாதிரி. இதை திறந்தவொடனே இப்படி தான் இருக்குது, பார்த்துக்குங்க. இப்படி உள்ளே இருக்குது. இப்போ இதை திறக்கலாம். வாங்க வந்துட்டு செம வெயிட்டாக இருக்குது. நான் கூட இது ஏதோ பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும்னு நினச்சேன். இல்லை, போட்டுன்ற கம்பெனியை நிரூபிச்சிட்டாங்க. அதாவது போட்டுன்றதை நிரூபிச்சிட்டாங்க. பார்த்தீங்களா, இப்படி தான் இருக்குது உள்ள. கேமரா தெரியுதா இல்லையான்னு தெரில. எனக்கு வேறு கேமராமேன் இல்லை கைஸ், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கேமராமேன் இல்லாததுனால நான் தனியாக எடுக்க வேண்டியதாக இருக்குது. இதை பார்த்தீங்களா, இதுலேயே சார்ஜர் ப்ளஸ் ஒயர் எல்லாமே கொடுத்துட்றாங்க. இருங்க, திறந்து பார்த்துடலாம். அண்ட் இதில் யூசர் மேனுவல்ஸ் எல்லாமே இருக்குது. இது கண்டிப்பாக நமக்கு தேவையில்லை. எப்படி இருந்தாலும் படிக்க போகிறதில்ல, நமக்கு எதுக்கு? அதுவும் இல்லாமல் இது ஸ்கேன் பண்ணால் 1 year வாரண்ட்டி வரும்னு நினைக்கிறேன். திஸ் ப்ராடக்ட் கம்ஸ் வித் பெஸ்ட் இண்டஸ்ட்ரி. 1 year வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. இதை ஸ்கேன் பண்ணால் 1 year வாரண்ட்டி கிளைம் பண்ணலாம். இதை பார்த்தீங்களா கைஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் வாங்கினா எப்படி ஆப்பிள் ஸ்டிக்கர் தருவாங்களோ அந்த மாதிரி இது வாங்கினதுனால இந்த போல்ட்டுன்னு ஒரு ஸ்டிக்கர் தந்திருக்காங்க. ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா இந்த வண்டர் உமன் அண்ட் பேட்மேன் அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. ஃபுல்லாக அதை பேஸ் பண்ணி தான் ஸ்டிக்கரிங்லேருந்து யூசர் மேனுவல்லேருந்து எல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த கலர் காம்பினேஷன் வச்சு உங்களுக்கே தெரியும். பார்த்தீங்களா? வாங்க உள்ளே போக கண்டினியூ பண்ணலாம். இந்த யூசர் மேனுவல் எல்லாமே போட்டிருக்காங்க. எப்படி இருந்தாலும் நம்ம படிக்க போகிறதில்ல. ஓகே கைஸ், இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜிங் போர்ட். நான் அட ரொம்ப ஒஸ்ட்டு பண்ணிட்டாங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. ஃபோக்கஸ் ஆகி மாட்டேது. என்ன ஆச்சு இதுக்கு? இந்த பார்த்தீங்களா, இந்த பழைய கேபிள் கொடுத்தா எப்படிங்க? இது ஒரு இடத்துக்கும் அப்புறம் நம்ம தூக்கிட்டு போக வேண்டியதாக இருக்கும். அதுதான் ஒரே ஒரு பிரச்சனை. இங்கே பாருங்கள், நார்மலாக சி டைப் யூஸ் பண்ணுற மாதிரி இதை நம்ம யூஸ் பண்ண முடியாது.
ஒரு பெரிய சம்பவம் பண்ணி விட்டாங்க. இப்போது நான் என்ன பிளான் போட்டேன்னா, இது சார்ஜிங் டைப்னால் நம்ம எப்போ வேணாலும் சி டைப் தானே, நான் மொபைல் சார்ஜரை எங்கே வேணாலும் போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். இங்கே பார்த்தீங்கன்னா சம்பவம் பண்ணி விட்டாங்க. இந்த சின்ன பழைய பின்னு கொடுத்துருக்காங்க போட்டில். இது எதுக்கு என்ன யூஸ்னே தெரியல. ஒரு டிஸப்பாயின்மெண்ட். இங்கே பார்த்தீங்களா, இங்கே ஒயர் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளஸ் சார்ஜிங் போட்டு எல்லாமே இங்கே இருக்குது. உங்களுக்கே தெரியுதா? ஓகே கைஸ், இப்போது நம்ம நம்ம போட்டுட்டு நம்ம அதாவது ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிட்டு பேசுனா இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாமா? இது அட்டைப்பெட்டிலேருந்து எடுத்துகிட்ட பேருக்கு இப்படி தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்களா, இப்படி மடிஞ்சிருக்கு. இது பிடிஎஸில் யாரோ ஒருத்தர் ஒரு பக்கம் மட்டும் வச்சுட்டு போட்டு கேட்கறதுக்குலாம் யூஸ் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு யாருக்குன்னா பிடிஎஸ் பிடிக்கும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பிடிக்காது, உங்களுக்கு எப்படின்னு நீங்களே சொல்லிவிடுங்கப்பா. வாங்க இப்போ இதை போட்டுட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கைஸ், இப்போ நான் பேசுறது உங்களுக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த மாதிரி தான் இருக்குது போட்ட உடனே. ஆனால் என்னென்னா இது சின்ன பசங்கள்லேருந்து பெரிய பசங்க வரையும் போட்டோன்ட்டு ஸ்டார்டிங் சைஸ் சின்னதுலேருந்தே தான் கொடுத்துருக்காங்க. நான் என்னடா சின்னதாக வாங்கிட்டோமோ ஏமாந்துட்டோமான்னு நினச்சேன். பார்த்தா அப்புறமா தான் தெரியுது நம்ம சின்னதாக வாங்கி ஏமாறல, அவங்க சின்ன பசங்கள்லேருந்து பெரிய பசங்க வரையும் போடுறதுக்காக இந்த மாதிரி சைஸில் கொடுத்துருக்காங்கன்ட்டு. அப்புறம் எடுத்து பார்த்தேன், கரெக்டாக மேட்ச் ஆச்சு. இது விட இன்னும் பெரிய சைஸ் கூட இருக்குது. நான் செகண்ட் பாயிண்ட்டே எனக்கு ஓகேவாக இருந்துச்சு. இப்போ நான் போட்டுட்டு உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் நான் பேசுகிறது எனக்கு க்ளீனாகவே கேட்க மாட்டேது. நான் பேசுறது எப்படி சொல்கிறது, நார்மலாக பேசும்போது கேட்கல, அதை சொல்கிறேன். இப்போ நான் பேசுறது ஏதோ தண்ணிக்குள்ளேருந்து பேசுகிற மாதிரி எனக்கு கேட்குது. உங்களுக்கு எப்படி கேட்குதுன்னு சொல்லுங்கள். ஏன்னா இந்த ஹெட்ஃபோனில் நான் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு தெரியும். ஸோ கைஸ், நீங்கள் அன்பாக்சிங் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. நம்ம மெயினான ரீசன் அன்பாக்சிங்கில் நம்ம அன்பாக்சிங் ஷார்ட்டாக தான், ஆனால் இதுவே கொஞ்சம் பெருசாக போயிடுச்சு. ஏன்னா அது உள்ளே இருந்த டீட்டெயில்ஸ் அப்படி உங்களுக்கு எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரியணும். உங்களுக்கு வேணும்னா நான் ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இந்த வீடியோ இதோட முடியல. இப்போ நம்ம அதாவது ஒரு இடைவேளை எடுக்கிறோம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹெட்ஃபோனை ஃபுல்லாக யூஸ் பண்ணி என்னென்ன அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் எல்லாமே சொல்ல போகிறோம். நம்ம ஆல்ரெடி போல்ட் இயர்பட்ஸுக்கு சொன்ன தெரியுமா, அதே மாதிரி தான். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஜாஸ்தி நிமிஷம்லாம் இல்லை, எனக்கு தான் ஜாஸ்தி நிமிஷம் ஆகும். உங்களுக்கு டக்குன்னு ஆட் பண்ணிவிடுவேன். இந்த அன்பாக்சிங் பார்த்தீங்களா எப்படி இருக்குது கீழே? இங்கே பாருங்கள், அங்கங்கே குப்பை மாதிரி கொட்டி கிடக்கா. இப்போ இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நான் போய் நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிக்கணும். அதாவது நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். சரி, ஓகே கைஸ், அப்படியே உள்ளே போக போக பாருங்கள். நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன ஏது நிறை குறை எதாக இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஓகேவா? பாருங்கள் ஃபுல்லாக. எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். இத்தனை நாள் என் கூட பழகிட்டு இப்படி பண்றீங்க, அசிங்கமா இருக்குடா. நீ நியாயமா என்னடா பண்ணும்? ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். நீ தானே செய்யணாத ரெண்டடா நீ. 2000 years later. ஸோ கைஸ், நம்ம ஃபுல்லாக அதை டெஸ்ட் பண்ணியாச்சு. அங்கே என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம இயர்பட்ஸ் வாங்கியிருப்போம் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அந்த இயர்பட்ஸுக்கும் இதுக்கும் கம்பேரே பண்ண முடியாது. ஏன்னா அந்த இயர்பட்ஸ்லாம் ஒர்த்தே இல்லை. இதுக்கு முன்னாடி கால் தூசியும் இல்லை. ஏன்னா இந்த போட்டுன்றது பிராண்டு நிரூபிச்சிட்டாங்க. ஏன்னா நான் சார்ஜ் எனக்கு வராப்பவே 60 தான் இருந்துச்சு ப்ளூடூத்தில். நான் அதை மோர் தென் 2 hours மேலே யூஸ் பண்ணிருக்கேன். 60லேருந்து இறங்குன்னு பார்த்துட்ருக்கேன். 60லேருந்து இதுவரை இறங்கவே இல்லையே. நான் அப்புறம் ஒயர்டெல்லாம் ஃபஸ்ட்டு நான் ஒயர் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா தான் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். இன்னும் வரையும் இன்னும் 1% கூட கம்மியாகலை. அது என்ன கிளிச்சா என்ன எதுனே தெரியல. நான் ஃபுல்லாக க்ளீனாக பார்த்துட்டேன். அது கிளிச்சு எதுவுமே சொல்ல முடியாது. அது சார்ஜிங் பேட்டரி அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது. நான் ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். அதை நீங்கள் வாங்கலாம். உங்களுக்கு வாங்கணுன்னா ப்ராடக்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை கிளிக் பண்ணி போய் வாங்கிக்கோங்க. ஆஃபரில் இருக்கும்போதே வாங்கிக்கோங்க. நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்குது. அப்புறம் அந்த பேஸ் சவுண்டு சொல்லியே ஆகணும், அப்படி பயங்கரமாக கேட்குது. இப்போது இந்த பஞ்சு மாதிரி இங்கே ஒன்று கவர் ஆகிருக்கு. இப்போ நான் பேசுகிறேன்னா நான் பேசுகிற சவுண்ட் எனக்கு கேட்க மாட்டுது. ஹெட்செட் சவுண்டுக்கு சொல்லலை. இப்போ நான் நார்மலாக பேசுகிறேன், எனக்கு கேட்குது. இதே அந்த ஹெட்செட் போட்டுக்கிட்டேன்னா எனக்கு சுத்தமாக கேட்கல. அதுதான் அதில் நல்லா பயங்கரமாக இருக்குது. வெளில யாருன்னா பேசுனாலும் கேட்க மாட்டேது. இத்தனைக்கும் நான் சவுண்டே ஒரு 40% வச்சுருப்பேன், அவ்வளோதான். பக்கத்தில் என்ன நடக்குது ஏதுன்னே கேட்க மாட்டேது. அவ்வளோ நல்லா இருக்குது. நீங்கள் மறக்காமல் வாங்குங்க. அவ்வளோதான், ப்ராடக்ட் ரிவ்யூ சொல்லியாச்சு. இப்போ வாங்க வீடியோ எண்டுக்கு போகலாம். வாங்க கைஸ் போகலாம். ஸோ கைஸ், நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக என்னென்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எல்லாம் முன்னாடியே சொல்லிட்டேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். இது வரையும் கமெண்ட் பண்ண யாருக்குமே ரிப்ளை பண்ணாமல் ஒருத்தர் கூட விட்டதில்லை. எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணி நான் தேங்க்ஸ் ஃபார் கமெண்டிங் எல்லாமே போடுறேன். உங்கள் கமெண்ட் பண்ணி வேறு ஏதாவது வீடியோ போடணுன்னாலும் கேளுங்க. அடுத்த வீடியோவில் நான் போடும்போது உங்கள் கமெண்ட்டை முன்னாடி போட்டு இவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நான் பண்ண வைக்கிறேன். ஓகேவா கைஸ்? அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். நம்ம இதோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்க வரும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.